ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அதில் நம்ம புக்கில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்கோ அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸில் வர டேர்ம்ஸ் எல்லாம் அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், பாலினாமியல்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணாங்க. அது ரேஷனலாகவும் மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படி உங்களுக்கு ஒரு கோஷன் ஃபங்க்ஷனாக கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எக்ஸ் டேர்ம்ஸ், எக்ஸோட பவர் சம்திங் அப்படிலாம் டேர்ம்ஸ் இருக்கணும். அதுக்கு பேர் வந்து என்ன, அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்டென்டல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, லாக், எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிக்னாமெட்ரி டேர்ம்ஸ் இதெல்லாம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்டென்டல். பட் நம்ம டிரான்ஸ்டென்டல் பெரும்பாலும் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட சால்விங் பார்ட்டு அது எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாமோ அதுதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் சீலிங் ஃபங்க்ஷன்ஸ். ஃப்ளோர்னா என்ன, நமக்கு கீழே தரையில் இருக்கிறது வந்து ஃப்ளோர், சீலிங்னா நமக்கு மேலே இருக்கும். ஒரு பில்டிங் ஒரு ரூம்ல வந்து ஃப்ளோர்னா கீழே, சீலிங்னா மேலே. அதே கான்செப்ட்ல நம்பர்ஸை டீல் பண்ணுறது தான் என்ன, ஃப்ளோர் ஃபங்க்ஷன், சீலிங் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி சிம்பிளைஸ் பண்ணுவோம். எல் ஷேப்ல இப்படி உள்ள வர மாதிரி போட்டுக்கிறது என்னது, ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் 1.2 அப்படின்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ல 1.2 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1. அது என்ன பண்ணும், நியரஸ்ட் அதை விட நம்மளை விட சின்னதாக இருக்கிற நியரஸ்ட் இன்டீஜரை அது கொடுக்கணும். தட் இஸ் கால்ட். இதே சப்போஸ் உங்களுக்கு 1.8னாலும் அது என்னவா தான் இருக்கணும், 1ஆக தான் இருக்கணும். இல்லை 5.8 அப்படின்னா இங்கே என்ன வரணும், 5ஆக இருக்கணும். இது வந்து ரவுண்ட் ஆஃப் கிடையாது. ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா மேலே போகலாம், கீழே வரலாம். பட் நம்மளோட ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எப்பவும் என்ன பண்ணணும், நம்மளை விட கம்மியாக, நம்மளை விட நமக்குள்ள இருக்கிற நியரஸ்ட் இன்டீஜரா கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் 5. இது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் இருந்தால், நெகட்டிவ் நம்பருக்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷனுக்குள்ள இதில் நம்ம இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனோட ரூல் நம்ம எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அது என்ன பார்க்கணும், நம்மளை விட சின்னதாக நம்மளுக்கு நியரஸ்டாக இருக்கிற ஒரு இன்டீஜர் தான் அது கொடுக்கணும். ஸோ -1.2ல நியரஸ்ட் இன்டீஜர் அப்படின்னா -1 எனக்கு தோணுது. -1 நான் போடலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் -1 போட்டால் தட் இஸ் கிரேட்டர் தென் -1.2. -1.2 விட -1 எப்படி இருக்கு, கிரேட்டரா இருக்கு. ஆனால் அது வந்து என்ன, ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அலௌட் இல்லை. ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எப்போ எப்படி இருக்கும், நம்மளை விட கம்மியாக இருக்கும். மேக்னி எப்படி இருக்கணும், வேல்யூ வைஸ் அது கீழே தான் இருக்கணும். நாட் மேக்னிடியூட், நம்பர் வைஸ் அது கீழே இருக்கணும். அப்படி பார்த்தா -1.2 விட -1 எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. அதனால -2 போட முடியாது. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தா நீங்க இமிடியேட்டா அந்த ரியல் லைனோட ஒரு பார்ட்டை நம்ம கொண்டு வந்து போட்டுட்டு அதுல இருந்து நம்ம போட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -1.2 அப்படின்னா -1.2 அப்படின்னா அது எங்க இருக்கும், -2க்கும் -1க்கும் இன் பிட்வீன்ல இருக்கும். ஸோ சம்வேர் நியர் டு -1. ஆனா இதுல இந்த -1.2 இங்க இருக்கிறப்போ நம்ம மைண்ட் செட்ல 1.2 எப்படி இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். பட் இங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், ரிவர்ஸ்ல போடுறோமா. ஸோ -1.2ஓட கம்மியா இருக்கிற, அதை விட சின்னதா இருக்கிற நியரஸ்ட் இன்டீஜர்னா என்னவா தான் சொல்லணும், -2 தான் சொல்றோம். அது -1 கிடையாது. -1 அது என்னவாயிடும், கிரேட்டர் ஆயிடும். ஸோ இங்கே நமக்கு தட் இஸ் ஈக்குவல் டு -2. இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் போடும்போது அதுதான், சீலிங் ஃபங்க்ஷன் போடும்போது அதுதான். அது வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஈஸியாக போட்டுருவோம். நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த டயக்ராம் ஒரு சின்னதாக ட்ராப் பண்ணி பார்த்து போட்டுட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சீலிங் ஃபங்க்ஷன். சீலிங் ஃபங்க்ஷன் எப்பவும் எப்படி இருக்கும், எல் ஷேப்ல ரெசிப்ரோக்கல்ல மேலே போட்ட மாதிரி இருக்கும். இதை பார்க்கும்போது இது கீழே வந்துருக்கு ஃப்ளோர், அதே லைன்ஸ்க்கு ஹொரிசாண்டல் லைன்ஸ் மேலே இருந்தால் அது சீலிங். சீலிங் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸி. சீலிங் ஃபங்க்ஷன்ல 3.8 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற சீலிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், நமக்கு மேலே இருக்கு. அதே மாதிரி நம்பர்ஸ்லையும் சீலிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், நம்ம கொடுக்குற நம்பருக்கு மேலே இருக்கிற நியரஸ்ட் இன்டிஜர். ஸோ இது அப்படின்னா ஆப்வியஸாக என்னவா இருக்கும், 4 இருக்கும். சேம் வே 5.9, 5.2 அப்படின்னாலும் அது என்னவா இருக்கணும், ஆப்வியஸா தட் இஸ் ஈக்குவல் டு 6 தான் இருக்கும். 5.2 மேல போயிடுச்சு, திரும்ப நீங்க 5 போக முடியாது. 5 போனா என்னவா இருக்கும், என்னதான் நியரஸ்ட் இன்டிஜர் 6 விட 5 தான் இருக்கு. ஆனா நம்ம ரூல் படி நம்ம கொடுக்குற நம்பர் விட என்ன இருக்கணும், ஹையரா இருக்கணும். ஹையரா இருக்கணும், ஆப்வியஸா this is equal to 6. So 5.2 ஆப்வியஸா எப்படி இருக்கு, 6க்கு போகுது. இங்கேயும் அதே தான், நெகட்டிவ் வேல்யூஸ் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். -2.5 அப்படின்னா -2.5 டயக்ராம் போட்டுக்கலாம். 2.2 இங்க இருக்கு,
-3 இங்க இருக்கு. ஸோ -2.5 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இதுல நீங்க ஃப்ளோர் ஃபங்க்ஷனா சீலிங் ஃபங்க்ஷனா? ஃப்ளோர்னா அதை விட சின்ன நம்பருக்கு போகணும், ஃப்ளோர் சீலிங்னா அதை விட பெரிய நம்பர். நம்ம சீலிங் ஃபங்க்ஷன். ஸோ 2.5க்கு மேல அப்படிங்கிறப்போ ஆப்வியஸா என்ன இருக்கும்? இது இஸ் ஈக்குவல் டு -2. இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் டயக்ராம் போடுறது தான் எப்பவுமே நமக்கு நல்லது. அப்போ ஓரளவுக்கு சீலிங் ஃபங்க்ஷன் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன். இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன்னா நீங்க என்ன ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும்? அது வந்து அதோட இன்டெக்ரல் பார்ட்டை மட்டும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் ஃபங்க்ஷனோ ஃபார் எக்ஸாம்பிள் f of 3.5 that is equal to 3. சரி, f of 7.2 that is equal to 7. f of -8.3 that is equal to -8. அது என்ன பண்ணுது? இன்டெக்ரல் பார்ட். ஒரு இன்டெக்ரல் பார்ட்டை மட்டும் கொடுக்கிறதுக்கு பேர் என்ன? இன்டிஜர் ஃபங்க்ஷன். இது ஈஸி. நீங்க அது எங்க இருக்கு, அது முன்னாடி பின்னாடி வேற எந்த ரூலும் கிடையாது. நீங்க கொடுக்குற நம்பர்ல இன்டெக்ரல் பார்ட் என்னவா இருக்கோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் யுவர் இன்டிஜர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். வேல்யூ ஃபங்க்ஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் மேத்தமேட்டிக்ஸ்ல. மாடுலஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்க? அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். மாடுலஸ் என்னதான் ஆக்சுவலா அது ஒரு ஃபங்க்ஷன். மாடுலஸோட சிம்பலிக் நோட்டேஷன் என்ன? இது parallel lines. அப்படி போட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேரு மாடுலஸ். சோ mod of -5 that is equal to 5. mod of 7.5 that is equal to 7.5. mod of 8.3 that is equal to 8.3. அப்போ அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் ரேஷனல், இர்ரேஷனல் இல்ல இன்டிஜர்ஸ், நெகட்டிவ், பாசிட்டிவ் என்ன கொடுத்தாலும் அது என்ன பண்ணும்? நீங்க கொடுத்திருக்கிற நம்பரோட சைனை மட்டும் விட்டுட்டு என்ன நம்பரோ அது அப்படியே கொடுக்கும். இது வந்து சைனோடயே கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேரு? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். என்ன கொடுத்தாலும் அப்படியே வெளியில வந்தது அப்படின்னா அது பேர் என்ன? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். பட் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? கொடுத்திருக்கிற நம்பரை பாசிட்டிவா மாத்தி கொடுக்கும். நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாத்தும். சப்போஸ் கொடுக்கறதே பாசிட்டிவா இருந்தா அதே நம்பர் அப்படியே இருக்கும். ரிமைண்டர் ஃபங்க்ஷன். இந்த ரிமைண்டர் ஃபங்க்ஷன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி divisible by, completely divided by, multiple of அந்த மாதிரி வேர்டிங்ஸ் ஓட இருக்கும். அப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கான்கிருவன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட கான்கிருவன்ஸ் ரிலேஷன்ல தான் நம்ம இந்த இதெல்லாம் சொல்லிருப்போம். என்ன சொல்லிருப்போம்? மல்டிபிள் ஆஃப் n, multiple of 7, multiple of 5 அந்த மாதிரி மல்டிபிள்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க? கம்ப்ளீட்லி டிவைடட் பை னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? கான்கிருவன்ஸ். அந்த ட்ரிபிள் லைன் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். a is congruent to b mod n அப்படினா என்ன அர்த்தம்? n divides a minus b னு அர்த்தம். இந்த கான்கிருவன்ஸ் நம்ம ரிலேஷன்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதேதான் இப்ப ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன? ரிமைண்டர். ஏன் எதுக்காக ரிமைண்டர்ன்ற ஒரு வேர்ட் வச்சு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ரிமைண்டர் வந்து என்ன? நீங்க ஒரு நம்பர் கொடுக்குறோம், நீங்க இன்னொரு நம்பர், சோ எந்த நம்பர் இருக்குது அப்ப எதால டிவைட் பண்றோம்? டிவைசர் என்ன? டிவைடன்ட் என்ன? a is divided, n is divisor. என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு வரப்போற ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த ரிமைண்டர் தான் r. அந்த ரிமைண்டர் தான் நீங்க என்ன பண்ணணும்? இங்க உள்ள போடுவீங்க. அப்போ டிவைடன்ட், டிவைசர், ரிமைண்டர். இதுல உங்களுக்கு கோஷன்ட்னு ஒரு நம்ம ஒரு டிவிஷன்ல எப்பவுமே ஒரு கோஷன் கிடைக்கும். ஆனா உங்களோட இந்த ரிமைண்டர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது கான்கிருவன்ஸ், அதுல எப்பவுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ண மாட்டோம்? கோஷன்ட்டே கன்சிடர் பண்ண மாட்டோம். அது நமக்கு தேவையே இல்லை. மிச்சம் என்ன வருது, ரிமைண்டர் என்ன வருதுன்றது தான் நம்மளோட டாஸ்கா இருக்குது. சோ நாம இப்போ ரிமைண்டரை ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேரு? ரிமைண்டர் ஃபங்க்ஷன் பேரு. ஓகே, சோ கான்கிருவன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம், மல்டிபிள்ஸ் சொல்லலாம், நம்ம கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை னு சொல்லலாம். இந்த மூணு வேர்டிங்ஸ்ல வச்சு இப்போ நாலாவது நம்ம என்ன சொல்ல போறோம்? ரிமைண்டர் ஃபங்க்ஷன். என்ன சொன்னாலும் இந்த நாலும் என்னதான் மீன் பண்ணுது? கான்கிருவன்ஸ் ரிலேஷன் தான் மீன் பண்ணுது. இந்த ஸ்ட்ரக்சரை தான் அவங்க மீன் பண்றாங்க. அப்ப இதுவும் நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு இப்ப வைக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேமா என்ன கொடுத்திருக்காங்க? ரிமைண்டர் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம இமிடியேட்டா என்ன பண்ணுவோம்? ஆபரேஷன்ஸ் டிஃபைன் பண்ணி இதை அதையும் ஆட் பண்ணா என்ன ஆகும், அதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், அதெல்லாம் பார்ப்போமா? இப்போ அதெல்லாம் இல்லாம ஆபரேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டா ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்மளோட வேர்ல்ட் ஃபுல்லா, நம்மளோட ஸ்பேஸ் ஃபுல்லா என்னது இருக்கு? வெறும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள நம்ம டீல் பண்றதுக்கு ஏதாவது ஆபரேட்டர் வைக்க முடியும்னா வைக்க முடியும்.
அந்த ஆபரேட்டருக்கு என்ன பேரு காம்போசிஷன் அந்த ஆபரேட்டருக்கு என்ன பேரு காம்போசிஷன் அப்போ f composition g f ஒரு ஃபங்க்ஷன் g ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டையும் என்ன பண்ணலாம் நம்ம காம்போசிஷன் எடுக்கலாம் அப்படி எடுத்தா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க இப்ப f ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு g ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா ஒரு டொமைன் ஒரு கோடொமைன் இருக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தா ஒரு டொமைன் ஒரு கோடொமைன் இருக்கும் ஓகே இந்த பேட்டர்னை வெச்சிட்டு ரெண்டு ஃபங்க்ஷனை வெச்சிட்டு ஒரே ஃபங்க்ஷனா f composition g அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் ஆகும் அது எப்படி நீங்க merge பண்ணுவீங்க அதுக்கு ஏதாவது மெத்தடாலஜி வச்சிருக்கீங்கன்னா வெச்சுக்கோங்க அது என்ன அப்படினா f composition g of x is equal to f of g of x இதுக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் உங்களோட x g க்கு ஆபரேட் பண்ணுங்க வர ஆன்சரோட நீங்க f ஆபரேட் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் priority goes to g second priority goes to f இதுதான் உங்களுடைய காம்போசிஷன் ரூல் அப்போ அப்படி பார்த்தா எல்லா நேரத்துலயும் நம்ம என்ன பண்ண முடியாது காம்போசிஷனை வொர்க் அவுட் பண்ண முடியாது அது கரெக்ட்டா நமக்கு அப்ளை ஆகணும் எலிஜிபிளா இருக்கணும் அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் எப்படி அது ஈஸியா இருக்கும் f a to b போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் priority எது இருக்கு x க்கு பக்கத்துல இருக்க ரைட் கார்னர்ல இருக்க ஃபங்க்ஷனுக்கு தான் இருக்கு அப்போ a ல இருந்து b க்கு போகணும் அப்ப நீங்க g யோட f மெர்ஜ் பண்ண போறீங்க g க்கு அடுத்து f வரணும் அப்படி வரணும் அப்படினா அதோட இங்க டொமைனும் இந்த கோடொமைனும் இந்த டொமைனும் எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும் கண்டிப்பா இங்க என்ன வரணும் b to c இருக்கணும் சோ a ல இருந்து b க்கு போறோம் அடுத்து b ல இருந்து c க்கு போனா தான் என்னவா இருக்கணும் நமக்கு அது கரெக்ட்டா இருக்கும் சோ f composition g is a function from a to c அப்ப இந்த டொமைனும் இந்த கோடொமைனும் இந்த டொமைனும் சேமா இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும் merge பண்ண முடியும் சோ f composition g of x is equal to f of g of x இத ஆபரேட் பண்றதுக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் g க்கு priority அதுக்கு அப்புறம் f அப்ளை பண்ணுங்க g அப்ளை பண்ணிட்டு f அப்ளை பண்றதுக்கு g ஓட கோடொமைனும் f ஓட டொமைனும் சேமா இருக்கணும் அப்பதான் அது ஈஸியா அப்ளை பண்ண முடியும் அப்பதான் நீங்க அப்ளை பண்ணவே முடியும் ஓகே சோ இதுதான் நம்மளோட காம்போசிஷனோட பேசிக் கிரைட்டீரியா இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா மூணு பார்த்தோம் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் அப்படி மூணு ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க காம்போசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படினா இதெல்லாம் ஈஸி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன a காம்போசிஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு தெரியும் மூணு எலிமெண்ட் வேணும் இங்க நம்மளோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் f composition g composition h is equal to f composition g first and then composition h இந்த பிராக்கெட்ஸ் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா ஆர்டரை மாத்த முடியாது கம்யூட்டேட்டிவ்லா இட்ஸ் நாட் பாசிபிள் நம்ம என்ன பண்ணலாம் பிராக்கெட்ஸ் மாத்திக்கலாம் பிரையாரிட்டிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் g composition h னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் priority goes to h and then apply g அப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஆயிடும் அந்த எலிமெண்ட கடைசியா நீங்க என்ன பண்ணுங்க f ஓட ஆபரேட் பண்ணிக்கோங்க எப்படினாலும் ரெண்டு எப்படி இருக்கும் சேமா இருக்கும் சோ அசோசியேட்டிவ்லா ஹோல்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் சப்ஜெக்ஷன் பைஜெக்ஷன் இப்போ நீங்க 1 to 1 on to ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம போட்டுருக்கோம் இல்லையா ரெண்டு 1 to 1 ப்ராப்பர்ட்டினா அதுக்கு இன்ஜெக்ஷன் னு பேரு on to ப்ராப்பர்ட்டி இருந்ததுனா அது ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரெண்டுமே இருந்தது அப்படினா அது என்ன சொல்லுவோம் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் நம்ம எடுக்கிற இந்த f composition g composition அப்படி எடுத்தோம் அப்படினா g க்கும் h க்கும் ரெண்டுக்கும் காமனா என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கோ காமனா ரெண்டுலயுமே இருக்கு ஒண்ணுல இருந்தா பார்த்தா ரெண்டுலயுமே காமனா அந்த ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது அப்படினா கண்டிப்பா இந்த காம்போசிஷன் அப்படிங்கிற அந்த நியூ ஃபங்க்ஷன்லயும் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் உள்ள இருக்கும் ரெண்டுக்கும் காமனா இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் கண்டிப்பா காம்போசிஷன் குள்ளேயும் இருக்கும் அதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ஒன் இன்வர்ஸ் இஸ் யூனிக் நீங்க ஃபியூச்சர்ல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் இன்வர்ஸ் டிஃபைன் பண்ண போறோம் அப்படி இன்வர்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படினா கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் இருக்கும் சரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் எலாபரேட்டா நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சொன்ன இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் Thank you viewers எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க